திமுக வந்து அவங்களுடைய ஆட்சியில ஒரு பெரிய சாதனையா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை நாங்க கொடுக்கிறோம், நாங்க 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கிறோம் மாசம் மாசம் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை ஆஃப் பண்ற மாதிரி திமுக தன்னுடைய பெரிய சாதனையா சொல்ற அந்த விஷயத்தை ஆஃப் பண்ற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து நாங்க குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம். குலவிளக்கு அவங்க வந்து திமுக வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க, இவங்க வந்து குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அதை அறிவிச்சிருக்காங்க. சோ நாங்க வந்தா அந்த 1000 ரூபாய் கிடையாதுங்க, நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அதிமுக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது மக்கள் மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதை தாண்டி திமுக ஒரு பெரிய கையா பெரிய நம்பிக்கையா நம்பிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நாங்க 1 கோடிக்கு மேல குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கோம், அவங்க ஓட்டு போட்டாவே நாங்க ஜெயிச்சிருவோம், ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்கல்ல. சோ அது உடைப்படுற மாதிரி, அதை தூக்கி உடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயமே நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த நேத்தி அதிமுக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். சரி, யார் வந்தா என்ன செய்ய போறாங்க, எதுவும் பண்ண போறது இல்ல, இவங்க 1000 ரூபாய் தந்துட்டு இருக்காங்களா, இவங்க வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, சோ இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க.